ஆரோக்கியத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய இந்த லட்டை வந்து நீங்கள் வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். சூப்பரான ஒரு மெத்தடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக சொல்லியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆன்லைனில் வாங்குறத விட இதை நம்ம நேரடியாக நம்ம கைப்பக்குவத்தில் செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஹெல்த்தியான லட்டு செய்கிறதுக்கு நான் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்திருக்கேன். ஆளி விதைகள்னு சொல்லுவாங்க. 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு கோதுமை மாதிரியே இருக்கும். இதை வந்து நம்ம சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஆன்லைனில் முக்கால்வாசி பேர், அதாவது டாக்டர்ஸ் எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். அதாவது முடி கொட்டுற பிரச்சனை, உடம்பு வந்து பலன்னு மினுமினுக்கிறதுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ரொம்ப அவசியங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதோடைய விலை வந்து ரொம்ப கம்மி. 100 கிராமே பார்த்திங்கன்னா 40 ரூபா தான் வரும். சிம்மில் வச்சு பொறுமையாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு தட்டில் ஆற வச்சுருங்க. இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நமக்கு பவுட்ரு ஃபார்மில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக நான் சேர்க்க போகிறது கருப்பு எள்ளு. வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளில் கொஞ்சம் சக்தி அதிகமாக இருக்குது. 25 கிராம் அளவுக்கு நான் கருப்பு எள்ளை எடுத்துகிட்டு அதையும் சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துட்டேன். அதையும் நம்ம தட்டில் ஒரு ஓரமாக ஆற வச்சிடலாம். அடுத்ததாக இவ்வளோ நெய் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு மொத்தமே நான் எடுத்து காமிச்சிட்டேன். அடுத்ததாக 100 கிராம் அளவுக்கு பாதாம், 200 கிராம் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கங்க. அடுத்ததாக 75 கிராம் அளவுக்கு பம்கின் சீட்ஸ்னு சொல்லக்கூடிய பூசணி விதைகளை வந்து சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எனர்ஜி பூஸ்டர்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மூளை வளர்ச்சிக்கு பம்கின் சீட்ஸ் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குது. இதை வந்து நம்ம சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். அந்த நெய் வந்து உங்களுக்கு எல்லாமே ஊறி வரணும். நல்லா இப்போ ரோஸ்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இதையும் நம்ம எடுத்து தனித்தனியாக வந்து ஆற வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மக்கானா அப்படின்னு சொல்லக்கூடிய தாமரை விதைகளை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 100 கிராம் வந்து 200 ரூபா வரும். 50 கிராம் எடுத்துக்கங்க. ஒரு வகையான குவாலிட்டி இருக்குது. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் விற்கிற கடைகளில் வாங்கினீங்கன்னா இது தரமான குவாலிட்டி கிடைக்கும். நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னா டப்புன்னு அமுக்கும் போது அப்படியே சுக்குநூறாக உடையும். அந்தளவுக்கு நமக்கு வறுத்ததுக்கப்புறம் இதையும் எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நான் 2 சில்லு தேங்காவை மிக்சியில் ஒரு பல்ஸ் வச்சு அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா ரோஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். ஏன் ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, நமக்கு லாங் டைம் வச்சு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு நீங்கள் லட்டா வச்சு விட்டிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளவு நல்லது இருக்குது. முடி பிரச்சனைகளுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறது, நெய்யில் சேர்த்துறது ரொம்பவுமே நல்லது. இப்போ நமக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆறி பக்குவமாக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து அரைக்கிறோம். அரைக்கிறது எப்படின்னா, அதுக்கு ப்ராசஸ் இருக்குது. ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் அரைச்சிடக்கூடாது. கொஞ்சமாக ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சேர்த்துக்கோங்க. எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த மக்கானா கொஞ்சம் சேர்த்துக்கணும். பாதாம், முந்திரி அது கொஞ்சம் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டெப்பாக அரைச்சனா தான் நமக்கு ஈஸியாக ஓரளவுக்கு திப்பி இல்லாமல் கரெக்டாக கிடைக்கும். ஏன்னா இது எல்லாமே ஆயில் அதிகமாக வெளியேற்றக்கூடிய பொருட்கள். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன். கொஞ்சம் திப்பியாக இருந்தால் கூட பரவாயில்ல. ரொம்ப திப்பியாக ஏறக்கூடாதுன்னா அந்த மெத்தடில் கொஞ்சமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி அரைங்க. இதை நல்லா ஆற வச்சிடலாம். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளுமே நீங்கள் தனித்தனியாக சாப்பிட்டாலே ஆரோக்கியம் தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு லட்டு ப்ராசஸ் செஞ்சு நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் நல்லா குழியாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் நான் பாக்கி இருக்கிற எல்லா நெய்யுமே வந்து சேர்த்துக்கிட்டேன். ஆயில் இதில் யூஸ் பண்ணவே இல்லை. அது ஒரு ஹைலைட்டாக, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு நான் 1 கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 100 கிராம் இல்லை 150 கிராம் கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிக்கோங்க. இப்போ தொடர்ந்து இது மாதிரி கையை விடாமல் கிண்டணும் அப்படின்னா நமக்கு நாட்டு சர்க்கரை வந்து ஓரளவுக்கு பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நம்ம அந்த சத்தான பொருளை வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கை விடாமல் கிண்டி விட்டுட்டிங்க அப்படின்னா எல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடு இருக்கும்போதே நம்ம வந்து லைட்டாக கிண்டி எடுத்துட்டோம்னா நமக்கு திப்பியாக வராமல் ரொம்பவும் அடி பிடிக்காமல் ஈஸியாக நமக்கு லட்டு வந்து ரெடி ஆயிரும். முக்கியமான விஷயம், ஓரளவுக்கு சூடு இருக்கும்போதே நீங்கள் வந்து இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள். நல்லா சூப்பராக செட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா தான் நமக்கு லட்டை பிடிச்சி இறுக்கமாக இருக்கிறதுக்கும் நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சைஸ் பிடிச்சிக்கோங்க. நான் வந்து இந்த சைஸில் வந்து பிடிச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இதில் எண்ணெய்கள் வந்து அதிகமாக இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான எண்ணெய்கள் வந்து இதிலேருந்து வெளியாகும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாங்க. அவ்வளோ ஹெல்த்தியான இந்த லட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு இது ரொம்ப ஆரோக்கியத்தை கண்டிப்பாக தரும். இதில் வந்து ஒரு கருப்பு திராட்சையும் வச்சுக்கோங்க. மொத்தமாக கணக்கு பண்ணிங்கன்னா 350 ரூபாலேருந்து 400 ரூபாய்க்குள்ள தான் வரும். நம்ம வீட்டிலையே நம்ம கை பக்குவத்தில் பார்த்து சுத்தமாக செஞ்சு வச்சுக்கலாம்.
சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் கண்டிப்பாக சாப்பிடுங்க. முடி கொட்டுற பிரச்சனை நிற்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்க உடம்பு தடன்னு இருக்கும், சின்ன சின்ன வேலைகள் செஞ்சால் கூட டயர்டாயிருவாங்க, அவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.